பிளானட் நாமக் ஆர்க் எடுத்துக்கிட்டா இதுலேயும் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஏன்னா டிராகன் பாலை தேடி ஃப்ரீஸா நாமக்குக்கு போகும்போது கோகு தான் அவரை எதிர்த்து சண்டை போட்டு இருப்பார். இந்த ஒரு ஆர்க்கில் தான் சூப்பர் சைன் ஃபார்மையும் கோகு அவாய்ட் பண்ணி ஃப்ரீஸாக்கு சாவு பயத்தை காட்டியிருப்பார். ஃப்ரீஸாங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய கேரக்டர் யாராலையுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட இந்த ஃப்ரீஸாவை ஈஸியாக கோகு தோக்கடிச்சிருப்பார். இந்த விஷயங்கள் எதுவுமே இந்த ஒரு ஆர்க்கில் நடந்தே இருக்காது. ஏன்னா ஃப்ரீஸாவை எதிர்த்து சண்டை போட கோகு இல்லை, வெஜிடாவும் அவரை எதிர்த்து பெட்ரே பண்ணலான்னு நினச்சாலும் இந்த பவர் கேப்புங்கிறது இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் வெஜிடா ஃப்ரீஸாவை பெட்ரே பண்ணுறதுக்கு சரியான சுச்சுவேஷனை தேடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். ஆனால் ஃப்ரீஸாவுடைய பிளானுங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக போகும். ஃப்ரீஸா நினச்ச மாதிரியே டிராகன் பால்ஸை எடுத்துருக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரு டைமில் வெஜிடா அவரை பெட்ரே பண்ணாலும் வெஜிடாவை ஈஸியாக ஃப்ரீஸா கொண்டு போட்டுருவார். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஜிடா கடுமையான ட்ரைனிங்கை எடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கோகு இருந்தப்போ வெஜிடா கோகு விட பவர்ஃபுல்லாக மாறணும்னு ஏகப்பட்ட வழிகளில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். அது எதையுமே இந்த ஒரு டைம்லைனில் வெஜிடா பண்ணாததால் ஃப்ரீஸா கிட்ட ரொம்ப கொடூரமாக வெஜிடா தோக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு ஃபைட்டுடைய முடிவில் ஃப்ரீஸா வெஜிடாவை கொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த ஒரு ஆர்க்கில் ஃப்ரீஸா என்ன நினச்சி வந்தாரோ அந்த ஒரு மோட்டிவ்ங்கிறது நிறைவேறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சூப்பர் சைனுங்கிற இந்த ஒரு ஃபார்முங்கிறது பழங்காலத்திலிருந்து ஒரு மித்தாவே இருந்துட்டு வந்துச்சு. ஆனால் கோகு தான் இதை அவாய்ட் பண்ணி இது வெறும் மித் மட்டும் கிடையாது, இந்த ஒரு ஃபார்மை கடுமையான ட்ரைனிங்கால் அவாய்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் கோகுவே இல்லாத பட்சத்தில் இந்த ஒரு சூப்பர் சைன் ஃபார்முங்கிறது ஒரு லெஜெண்டாவும் ஒரு மித்தாவும் மட்டும்தான் இருக்கும். யாருமே கடைசி வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணி இருக்கவே மாட்டாங்க. இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.